ஹால் என்ன மேக்கப் போட்டுட்ருக்கேன் தானே பார்க்குறீங்க. நைட் இங்கே ரூமுக்கு வந்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டோம். இதுக்கப்புறம் காலைல எழுந்து இப்போ நாங்கள் எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா தவளைக்குப்பம் போகிறோம். ஸோ அங்கே போய்ட்டு ஓஷன் பார்க்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க பார்க்கலாம் நாங்கள் என்னென்னலாம் போய்ட்டு அங்கே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் போகிற வழியில் ஃபுல்லாக கொஞ்சம் முன்னாடி டிராஃபிக் இருந்தது. ஸோ அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. எங்களுக்கு அங்கே போகிறதுக்கு வழியும் தெரில. ஸோ மேப் போட்டு தான் போனோம். நாங்கள் போகிற வழியில் ஒரு எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரத்துக்கு என்னை கூட்டே போகல. அதுக்கப்புறம் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு போனால் நாங்கள் ஆல்ரெடி அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கோம் ஒரு வாட்டி. ஸோ அந்த ஹோட்டலுக்குமே நாங்கள் போயிட்டோம். சரி அங்கே நல்லா தான் இருக்கும் ஃபுட்டெல்லாம். சரி இங்கேயே போய் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். என் பொண்ணு போகிற வழியிலே ஃப்ரிட்ஜுக்கிட்டேருந்து வரவே இல்லை. அதுக்கப்புறம் டிரைவர் ஒரு சோடா குடித்தார். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வந்துருச்சு. ரொம்ப சுட சுட எடுத்து வச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா தான். நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரியாணி, அப்புறம் ப்ரான் சில்லி சிக்கன், அதுக்கப்புறம் சிக்கன் 65 பிரியாணி, அப்புறம் ஒரு நூடுல்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். நான் ப்ரானோட அந்த அடியில் இருக்க தொக்கு எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் ஏமாந்துட்டேன். ஸோ அதனால் மேலே மட்டும் போட்டு சாப்பிட்டேன். எனக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் எதுவுமே சரியாக தெரியல. நார்மல் பிரியாணி மாதிரி தான் இருந்தது. எங்கள் வீட்டுக்காரு ஸ்பூனை விட்டு சாப்பிடும்போது பார்த்தா உள்ளே அந்த தொக்கு இருந்தது. ஸோ அவர் ரொம்ப ஸ்பைஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது அப்படின்னு சொன்னார். நிறைய ப்ரானும் போட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னார். இந்த ஹோட்டல் பேர் GKM. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துக்கும் பாண்டிச்சேரிக்கும் நடுவில் இருக்குது. ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் ஓஷன் பார்க்குள்ளே போயிட்டோம். ஸோ இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். அதுக்கப்புறம் என் பொண்ணு போகிற வழியிலே அந்த படிக்கட்டு மாதிரி ஏன்னு இருந்தது. அதில் ஏற ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவளை கூட்டி சமாளிச்சுட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு அம்மன் கோவில் இருந்தது. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். அங்கே முன்னாடி போர்டில் எல்லாம் போட்டிருப்பாங்க எந்தெந்த ரைடு எவ்வளோன்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்லேயே ஒரு வாட்டர் ரைடு இருந்தது. என் பசங்க அதில் போகல. ஒரு அண்ணா தலைக்கீழ நின்றுட்டு இது பண்ணிட்டு இருந்தார். அவர் சாப்பிட்டதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்தோன்னே வாந்தி எடுத்துருவார். அப்புறம் என் பசங்க இந்த ட்ரெயின் ரைடு தான் போயிருந்தாளுங்க. ஸோ அவளுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாளுங்க ஆக்சுவலி. இது ஒரு பர்சனுக்கு 100 ரூபா, 2 பேருக்கு 200 ரூபா. ஸோ இது ஒரு 2 ரவுண்டு வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே பேர்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தது. புறா, நிறைய லவ் பேர்ட்ஸ். ஸோ இது எல்லாமே தனித்தனியாக கூண்டு கட்டி வச்சுருந்தாங்க. எல்லாமே அங்கேயே ஸ்டே பண்ணி சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு ரைடு போனாலுங்க, இந்த கார் ரைடு. இது ரிமோட் கண்ட்ரோல் நினைக்கிறேன். இதுவுமே பர் பர்சனுக்கு 100 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் இந்த ஜிப்லாக் அது இருந்தது. அப்புறம் இந்த போட்டிங் போகிறது அந்த மாதிரி எல்லாம் கூட இருந்தது. அப்புறம் இந்த கன் ஷாட்டு கேமும் கூட இருந்தது. அதுக்கப்புறம் பிள்ளையார் கோயில் இருந்தது. சாமி கும்பிட்டு நான் வந்துட்டோம்.